வணக்கம் நண்பர்களே. நீட் தேர்வும் மாணவர்களின் மருத்துவ படிப்பு கனவும் ஒரு சிறிய செய்தி தொகுப்பு. ரிப்பீட்டர்ஸ்களால் முதல் முறை தேர்வு எழுதக்கூடியவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு சிக்கல். ஒரு வருஷம் 2 வருஷம் தொடர்ந்து நீட் மையங்களில் நீட் பயிற்சி கொடுக்கக்கூடிய மையங்களில் சேர்ந்து 1 வருஷம் 2 வருஷம் 3 வருஷம் தொடர்ந்து பயிற்சியை பெற்று நீட் தேர்வில் சந்திக்கிறாங்க. அவங்க நீட் தேர்வில் பாஸ் ஆகி மருத்துவ படிப்பை பெறாங்க. இந்த சூழல் முதல் முறை, அதாவது 12ஆம் வகுப்பு படித்து முடித்த உடனேயே நீட் தேர்வை எழுதக்கூடிய மாணவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு சிக்கலும், அந்த தேர்வில் அவங்க தேர்ச்சி பெற முடியாமல் மருத்துவ கனவு மிகப்பெரிய ஒரு சிக்கலான ஒரு சூழலை ஏற்படுகிறது. முதல் முறை எழுதக்கூடிய மாணவர்களுக்கு நீட் தேர்வில் செலக்ட் ஆகிறாங்களா, மருத்துவ படிப்பு கனவு நினைவாகிறதா அப்படின்னா கிடையாது. காரணம் என்னென்னா, முதல் முறை படித்தவர்கள் உடனடியாக தேர்வு எழுதி அதில் தேர்ச்சி பெற்று மருத்துவ படிப்பில் சேர முடியவில்லை. காரணம் என்னென்னா, ஏற்கனவே 1 வருஷம் 2 வருஷம் 3 வருஷம் ரிப்பீட்டர்ஸ்களாக படித்த மாணவர்கள் அவங்க அந்த தேர்வை எழுதுகின்ற போது சீட்டை அவங்க பெற்றுக்கிறாங்க, கவர்மெண்ட் சீட்டை செலக்ட் ஆகிடுறாங்க. முதல் முறை சந்திக்கிற மாணவர்கள் தேர்ச்சி பெறுவது இல்லை. காரணம் என்னென்னா, ரிப்பீட்டர்ஸ்கள் தொடர்ந்து படித்து அதில் ஒரு பெரிய அளவில் பயிற்சி பெற்றதுனால அந்த தேர்வில் தேர்ச்சி பெறாங்க. முதல் முறை வர்றவங்களும் தேர்ச்சி பெறுவதில் மிகப்பெரிய சிக்கல் இருக்குது. குறிப்பாக சிபிஎஸ்சி பள்ளியில் படித்த மாணவர்கள் முதல் முறை தேர்விலேயே செலக்ட் ஆகிறதுல ஒரு சில பேர் இருக்கிறாங்க. அதே போல் பார்த்திங்கன்னா, அரசு பள்ளிகளில் படிக்கிற மாணவர்களுக்கு, தேர்வு எழுதுகிற மாணவர்களுக்கு இது மிகப்பெரிய எட்டாக்கணியாக இருக்கிறது. தேர்வு மையங்கள், தனியார் தேர்வு மையங்களை பயிற்சி எடுக்கக்கூடிய மாணவர்கள், அதாவது ரிப்பீட்டர்ஸ்களாக இருக்கிறவர்கள் மட்டும்தான் இந்த நீட் தேர்வில் பாஸ் பண்ணுறாங்க. அதில் கூட லட்சக்கணக்கான மாணவர்கள் விண்ணப்பிக்கிறாங்க. இதில் பார்த்தீங்கன்னா, ரிப்பீட்டர்ஸ்கள் தான் கிட்டத்தட்ட 50-60% மாணவர்கள் ரிப்பீட்டர்ஸ்கள் தான் இந்த நீட் தேர்வுக்கு விண்ணப்பிக்கிறாங்க. முதல் முறை 12ஆம் வகுப்பு படித்த மாணவர்கள், முதல் முறை தேர்வு எழுதக்கூடிய மாணவர்கள் 40% மாணவர்கள் தான் தேர்வுக்கு விண்ணப்பிக்கிறாங்க. இது அப்படி தலைகீழாக மாறி இந்த நீட் தேர்வு அப்படிங்கிறதுல மாணவர்கள் மனநிலையை எந்த அளவுக்கு அவங்கள ஒரு டார்ச்சருக்குள்ளாக இருக்கிறது அப்படிங்கிறத நம்ம கண்கூடா பார்க்க முடிகிறது. கல்வியாளர்களின் குமுறல்களும் இப்படி தான் இருக்கிறதாக நம்மளால் பார்க்க முடிகிறது. பொறுத்திருந்து பார்க்கலாம். நீட் தேர்வில் முதல் முறை தேர்வு எழுதக்கூடிய மாணவர்களுக்கு இந்த மருத்துவ படிப்புங்கிறது ஒரு எட்டாக்கணியாக மாறிக்கொண்டு இருக்கிறது. ரிப்பீட்டர்ஸ்கள் மட்டும்தான் இந்த நீட் தேர்வில் தேர்ச்சி பெற்று மருத்துவ படிப்புக்கு தேர்வாகிறார்கள் என்பதுதான் இப்போது பார்க்கப்படக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கிறது. நீட் தேர்வில் முதல் முறை தேர்வு எழுதக்கூடிய மாணவர்களும் அவருடைய மருத்துவ கனவை நினைவாக்கக்கூடிய வகையில் ஏதாவது ஒரு மாற்றங்கள் வருமா அப்படின்னு பார்த்தா அதற்கு வாய்ப்புகள் மிக மிக குறைவு. ஏன்னா ஏற்கனவே ஒரு வருஷம் 2 வருஷம் 3 வருஷம் தொடர்ந்து ரிப்பீட்டர்ஸ்களாக படிக்கிறாங்க. காரணம் என்னென்னா, அவங்களுடைய கனவு வாழ்க்கையில் ஒரே முறை நம்ம டாக்டர் ஆக வேண்டுங்கிற மிகப்பெரிய கனவு இருக்கிறதுனால இந்த முறை தேர்வு எழுதுகிறோம், இந்த முறை கிடைக்கலையா, சரி அடுத்த வருஷம் நம்ம தேர்வு எழுதுவோம், அடுத்த வருஷம் கிடைச்சிரும், சரி அதுக்கு அடுத்த வருஷம் தேர்வு எழுதலாம், கிடைச்சிருங்கிற ஒரு நம்பிக்கையிலேயே 1 வருஷம் 2 வருஷம் 3 வருஷம் சொல்லிட்டு ரிப்பீட்டர்ஸ்களாக தனியார் கோச்சிங் சென்டரில் சேர்ந்து நீட் பயிற்சியை பெற்று தேர்வு எழுதுகிறாங்க. அதன் பிறகு அவங்க தேர்ச்சி பெற்று மருத்துவர்களாக மருத்துவ படிப்பு படிப்பதற்காக போகிறாங்க. அப்போ முதல் முறை தேர்வு எழுதக்கூடிய மாணவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு கேள்வி மட்டும்தான், ஒரு ஏமாற்றம் மட்டும்தான் மிஞ்சுகிறது. இதற்கு என்ன தீர்வு என்று கல்வியாளர்கள் மனக்குமுறலாக முன்வைக்கிறார்கள். பொறுத்திருந்து பார்க்கலாம். வணக்கம் நண்பர்களே. உங்கள் அனைவரிடத்திலும் ஒரு அன்பான வேண்டுகோள். நம்முடைய சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். உங்களுடைய மேலான ஆதரவு எங்களுக்கு அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோக்கு ஒரு பலமாக இருக்கும். கிட்டத்தட்ட ஒரு 80% நம்மளுடைய சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. உங்கள்கிட்ட ஒரு அன்பாக கேட்டுக்கிறேன், நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க, லைக் பண்ணுங்கள், உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள்.